வணக்கம், பாட்டி கைப்பக்குவம். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். சுட சுட சாதம். என்னடா எல்லாரும் தீபாவளி பலகாரம் பண்ணுறாங்களே, இந்த அம்மா சாப்பாடே போட்டுட்ருக்குறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு தீபாவளி பலகாரம் பண்ணி பழக்கம் இல்லைங்க. என் மாமியார் வீட்டிலேருந்து ஒன்று தீபாவளிக்கு முன்னாடி பண்ணுவோம், 10 நாளைக்கு முன்னாடி, இல்லைன்னா தீபாவளி கழித்து 10 நாள் கழித்து மறுபடியும் பண்ணுவோம். தீபாவளி அன்றைக்கி எண்ணெய் சட்டி வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதையும் மீறி நான் 2-3 தடவை ட்ரை பண்ணி எனக்கு பிரச்சனை தான் ஆச்சு. அதனால் நான் அந்த பலகாரத்துக்கிட்ட போகலைங்க. தீபாவளி முடிட்டுங்க, ஒரு பலகாரமாக நானும் எனக்கு தெரிஞ்ச பலகாரம்லாம் போடுறேன். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். முள்ளங்கி சாம்பார், வெள்ளிக்கிழமை சாம்பார், ரொம்ப நாள் ஆச்சு சொல்லி. முருங்கைக்காய் மசாலா. அதே மாதிரிங்க சில பழக்க வழக்கங்களை நம்ம மாமியார் வீட்டு பழக்க வழக்கங்களை கடைப்பிடிச்சா அது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளுங்களும் அதை கடைப்பிடிப்பாங்க, நம்ம அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு வர பொண்ணுங்களும் அதை கடைப்பிடிப்பாங்க. இது தலைமுறையாக வர்றதுங்க. சிலதெல்லாம் மாற்றக்கூடாது. சரிங்களா? நான் சொன்னது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு தாங்க. பேசிக்கிட்ட கீரை பேர் சொல்லலைங்க. அரைக்கீரை பொரியல், முருங்கைக்காய் மசாலா, முள்ளங்கி சாம்பார், வெள்ளிக்கிழமை சாம்பார். நீ சொல்லு பாப்பா. இன்னைக்கு நம்ம வீட்டு சாப்பாடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம்.